நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். நேற்றைக்கு ஈரோட்டில் ஒரு தற்குறி தமிழக வெத்துவெட்டு கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கான் பாருங்க. ஒரு குடிகாரன், ஒரு பொம்பளை பொறுக்கி, தற்குறி விஜய். அவன் என்ன சொல்றான்னா, திமுக தீய சக்தியம். அவன் சொல்றான், எம்ஜிஆர் சொன்னாரு திமுக தீய சக்தின்னு, ஜெயலலிதா மேடம் சொன்னாங்க திமுக தீய சக்தின்னு, இப்ப நான் சொல்றேன் திமுக தீய சக்தி அப்படின்னு. யார் சொல்றான்? நடிகர் விஜய் சொல்றான். சொல்றவனே யாரான்னு பார்த்தா விஜய். இவனே ஒரு தீய சக்தி, இவனே ஒரு தீய சக்திங்க மக்கள், இவனே ஒரு தீய சக்தி. இவன் திமுக பார்த்து தீய சக்தி என்றான். திமுக என்கின்ற இயக்கம் இல்லை என்றால் நீ சினிமா நடிகனே கிடையாதுரா. திமுக ஒரு கட்சி இல்லைனா நீ சினிமா நடிகன் கிடையாது. உன் படம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்க. திமுக ஒரு கட்சி, டாக்டர் கலைஞர் என்கின்ற ஒரு தலைவன் இல்லை என்றால் உங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சினிமாவுக்கு வந்திருக்க முடியாது, சினிமாவில் ஷைனா இருக்க முடியாது. உன்னுடைய எந்த படத்துக்காக தடை விதிச்சிருக்கா திமுக? ஆனா உன் படத்துக்கு தடை விதிச்சது யாருன்னு கேட்டா ஜெயலலிதா. நீ தற்கூரி விஜய் யாரடா சொல்லணும் தீய சக்தின்னு? போய் ஜெயலலிதா சொல்லி இப்படி நின்னையே இதுல எங்கன்னு கேட்டீங்கன்னா கொடநாடுல நீ உங்க அப்பா இப்படி நின்னீங்களே, அந்த பொம்பளை ஜெயலலிதா சும்மா பிச்சு எடுத்துச்சு உங்களை. சினிமாவில் வசனமாடா பேசுற வசனம். தலைவான் இது ஒரு படம் எடுத்தாலும் அவன் அந்த படம் தான் நினைக்கிறேன். துண்டக்கான துணியக்கான டவுசர் லூசா உச்சா போயிட்டேடா நீ விஜய். யார தீய சக்தின்னு சொல்ற? இன்னைக்கு தமிழக அரசியல் தீய சக்தி யாருன்னு கேட்டா நீ விஜய். அவன் என்ன சொல்றான்? திமுக தீய சக்தியம், டிவிக்கே தூய சக்தியம், துப்புக்கட்ட சக்தி உன்னுடைய டிவிக்கே. திமுக தீய சக்தியம், டிவிக்கே தூய சக்தியம். கட்டின பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்த முடியாது ஒரு பொண்டாட்டிக்கே தீய சக்தி நீ நடிகர் விஜய். பெத்த பொண்ணு பெத்த பையனை கூட வீட்டில் ஒரு நல்ல அப்பாவா உன்னால் இருக்க முடியாத பெத்த பசங்களுக்கு ஒரு தீய சக்தி நீ தற்கூரி விஜய். தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அந்த தாய்க்கு நல்ல புள்ள இல்லாத ஒரு தீய சக்தி நீ தற்கூரி விஜய். பெத்த அப்பனுக்கு ஒரு நல்ல புள்ள இல்லாத ஒரு தீய சக்தி நீ நடிகர் விஜய். ஒரு குடும்பத்துக்கே லாயக்கு இல்லாத ஒரு தருதல நீ தீய சக்தி விஜய். பொண்டாட்டி விட்டுட்டு நடிகை திரிஷாவோடும் கீர்த்தி சுரேஷோடும் படுத்து கிடக்கிற ஒரு பொம்பளை பொறுக்கி தீய சக்தி நீ. யாரு நீ? தீய சக்தி நீ. தமிழக வெத்து கழக ஒரு வெத்து ஒரு பிளக்கா பையன் தீய சக்தி விஜய் நீ. பிளாக் டிக்கெட் விற்கிற ஒரு தீய சக்தி யாருன்னு கேட்டா நீ விஜய். நீ தீய சக்தி. இந்த நாட்டு மக்களுக்காக நீ என்னடா பண்ணிருக்க? இந்த நாட்டு மக்களுக்காக நீ என்ன பண்ணிருக்கிற? திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கத்தை தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா துவங்கிய பிறகுதான் தமிழ்நாட்டில் பல முன்னேற்றங்கள். ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கிறார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தமிழகத்தில் மலர்ந்த பிறகுதான். அந்த கட்சி தீய சக்தியா? எல்லாமே அவன் காப்பி தான் அடிக்கிறது தற்கூரி விஜய். எம்ஜிஆர் சொன்னாங்களா, ஜெயலலிதா மேடம் சொன்னாங்களா, அத நானும் சொல்றேன். அத நானும் சொல்றேன். அரசாங்கத்துக்கு வரி கட்டாம பல ஆயிரம் கோடி கணக்கில் லண்டன்ல சொத்து சேர்த்து வச்சிருக்கிற, அந்நிய செலாவணி மோசடி பணம் வச்சிருக்கிற தீய சக்தி யாருன்னு கேட்டா நீ நடிகர் விஜய். நீடா தீய சக்தி. நீ தீய சக்தி. 41 பேர் கொலை பண்ண கொலகாரம் தீய சக்தி யாருன்னு கேட்டா நீ விஜய். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர் இன்னைக்கு அவர் ஆட்சி நடக்குது, அவர் தலைவராக இருக்கிற கட்சியை பார்த்து தீய சக்தி சொல்ற. வயிற்றுக்கு சோறு தின்றியா இல்ல வேற ஏதாவது தின்றியா சொல்லுடா தீய சக்தி. போக்கிரி விஜய் சொல்லு.
பொறுக்கி விஜய் சொல்லு, நீ தீய சக்தி. அவர் எவ்வளவு டீசென்டான எவ்வளவு உயர்ந்த உள்ளத்தோடு இருக்காரு. நீ 41 பேரு அந்த கூட்டத்தை சரியாம ஆர்கனைஸ் பண்ணாம 41 பேர் சாவுக்கு காரணமாயிட்டு பிளைட் ஏறி ஓடி போயிட்ட சென்னைக்கு. சென்னையில போய் சிரிச்சு செல்ஃபி எடுக்கிற 41 பேர் இங்க இறந்து கிடக்கிறான். ஆனா ஒரு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இரவோடு இரவாக வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி பண்ணி அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருந்தவங்களுக்கெல்லாம் நிதி உதவி கொடுத்து 41 சடலங்களுக்கும் மலர்வள்ளி வைத்து மரியாதை செலுத்தி அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கூறினார். வெளிநாட்டில் இருந்த எங்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வெளிநாட்டிலிருந்து கிளம்பி வந்தார். வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதலா நின்னார். நீ ஓடிவிட்ட பனையூர் பங்களாக்கு. ஆனா அப்போ எல்லாரும் விஜய் 41 பேர் கொலை பண்ணிட்டான், 41 பேர் கொலை பண்ணிட்டான். பட் ஆக்சுவலி அதுதான் உண்மை. நானும் அதான் பேசினேன், அதான் உண்மை. ஆனா நீ தீய சக்தி திமுகன்னு சொல்றேடா. டே 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 புறம்போக்கே, டே தீய சக்தி திமுகன்னு சொல்றேன். ஆனா அந்த தலைவர் தளபதி முதலமைச்சர் என்ன சொன்னாரு, தயவு செஞ்சு இந்த 41 பேர் கரூர்ல இறந்து போன விஜய் கூட்டத்தில் 41 பேர் இறந்துட்டாங்க. அவர் விஜய் பேர் பயன்படுத்தல. கரூர் அரசியல் பரப்புரையில் 41 பேர் இறந்து போனாங்க கூட்ட நெரிச்சல்ல. இதை யாரும் அரசியலாக்காதீங்க. அடுத்து சொல்றாரு முதலமைச்சர் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு தலைவர் தளபதி சொல்றாருன்னா, எந்த அரசியல் கட்சி தலைவனும் சொந்த கட்சிக்காரன் சாகிறத விரும்ப மாட்டான். அவன் நடத்துற கட்சி கூட்டத்தில் அவன் கூட்டத்தில் கட்சிக்காரன் சாகிறத விரும்ப மாட்டான். எந்த அரசியல் கட்சியும் பொதுமக்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க. இது கூட்ட நெரிச்சல ஒரு விபத்து ஆயிடுச்சு. இது அரசியலாக்காதீங்க. சோசியல் மீடியால ஒரு சிலர் விஷமித்தனமா பிரச்சாரம் பண்றாங்க. தயவு செஞ்சு இது அரசியலாக்காதீங்க. அந்த குடும்பத்துக்கு நம்ம ஆறுதலா இருப்போம். அவ்வளவு உயர்ந்த உள்ளத்தோட சொன்னார் முதலமைச்சர் தலைவர் தளபதி. ஆனா இந்த தீய சக்தி, இந்த போக்கிரி பொறுக்கி பையன், இந்த பொம்பளை பொறுக்கி குடிகார விஜய், இனி என்ன சொன்ன, திமுக சதி, அவன் கூட ராம்பரான் திருட்டில் அடைச்சிருக்கிறான் பாரு ஆதவர்ஜுனா. அவன் என்ன சொன்னான், செந்தில் பாலாஜி திட்டமிட்டு செஞ்சாரண்ணா. இப்ப உங்களை பொறுக்கி பசங்க திட்டலாமா விடலாம். இப்ப இதுல யாரா தீய சக்தி? 41 பேர் இறந்து போனதுக்கு யாரும் காரணம் இல்லை, அது ஒரு விபத்துன்னு சொன்னாரும் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின். ஆனா 41 பேர் இறந்து போனது திமுகவின் சதின்னு சொன்னவன் தற்கொலை இந்த போக்கிரி விஜயும் அந்த ஆதவர்ஜுனாவும். நீங்க திமுக பார்த்து தீய சக்தின்னு சொல்றீங்களா? பெண்களுக்கு சொத்தில சமபங்கு வழங்கிய கட்சி திமுக தீய சக்தியா? இந்த உலகத்திலே விவசாயிகளுக்கு முதல் இலவச மின்சாரம் அறிவித்த கட்சி திமுக கலைஞர் தீய சக்தியா? இன்னைக்கு பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரே தலைவர், சமூக நீதி தலைவன் தலைவர் தளபதி, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அந்த திமுக தீய சக்தியா? எம்ஜிஆர் சொன்னாங்க, ஜெயலலிதா சொன்னாங்க, அதேதான் நானும் சொல்றேன்னா இவெல்லாம் ஒரு பிளகா பயிருங்க. இவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்றது வேஸ்ட்.